இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த பகுதியில நாம எதை குறித்து தியானிக்க போகிறோம் அப்படின்னா, நெகேமியாவை குறித்து தியானிக்க போகிறோம். யார் இந்த நெகேமியா என்றும், நெகேமியாவினுடைய வம்ச வரலாறை குறித்தும் பார்க்கவிருக்கிறோம். நெகேமியாவை குறித்து நமக்கு நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது ஒரே ஒரு காரியம். நெகேமியா அகாலியாவின் குமாரன். பொதுவாக நமக்கு ஒரு கேள்வி எழலாம். பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் நெகேமியாவை குறித்ததான ஒரு தனி புத்தகமே இருக்கும் பொழுது, ஏன் நெகேமியாவினுடைய வம்ச வரலாறை குறித்து ஒரு சிறிய தகவலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற சந்தேகம் நம் எல்லோருக்குள்ளும் வரலாம். அதை குறித்து நாம் சற்று தியானிப்போம். பொதுவாக வேதத்தில் ஒரு வம்ச வரலாறை குறித்து நாம் தேடி பார்க்கிற பொழுது இந்த காரியங்களை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் தேடுகிறவரினுடைய வம்ச வரலாறு ஆசாரிய ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறதா என்றும், ஆசாரிய ஊழியம் என்று சொன்னால் லேவியர்கள், பிரீஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அவர்களை குறித்ததான வம்ச வரலாறு நமக்கு வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும் அல்லது நம்ம வேதத்துல தேடலாம். இரண்டாவது தாவீதிக் லைன், அதாவது தாவீதினுடைய வம்ச வரலாறை குறித்து நாம் தேடினோமே என்றால் அதை குறித்ததான ஒரு வம்ச வரலாறு நமக்கு வேதத்தில் மிக எளிதாக கண்டுபிடிக்கலாம். நெகேமியாவை குறித்து பார்க்கிற பொழுது, நெகேமியா இஸ் அ சர்வன்ட் லீடர். நெகேமியா இஸ் அ சர்வன்ட் லீடர். அதனால் அவரை குறித்ததான வம்ச வரலாறு குறைவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். சரி, முதலாவது இந்த லேவியர்களுடைய ஊழியம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? பிரீஸ்ட்லி லைன் அப்படின்னு பார்த்தோம். அவங்க யாரு அப்படின்னா டிசெண்டன்ட்ஸ் ஆஃப் ஆரோன். ஆரோனினுடைய சந்ததியார்கள். அதை நீங்க எங்க வாசிக்கலாம் அப்படின்னா, எஸ்ராவின் புத்தகம் மற்றும் நெகேமியாவின் புத்தகத்துல நாம வாசிக்கலாம். அது வரலாற்று பூர்வமாக கண்டறியப்பட்டவைகள். அப்ப அவங்களோட பர்பஸ் என்ன அப்படின்னா, 2 விஷயங்கள். ஒண்ணு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி, இன்னொன்று பியூரிட்டி ஆஃப் வர்ஷிப். முதலாவதாக நாம லேவியர்களுடைய வம்ச வரலாறை குறித்து பார்த்தோம். தே வேர் டிசெண்டன்ட்ஸ் ஆஃப் ஆரோன், ரைட்? ஆரோனினுடைய வம்சாவளிகள் தான் யாரு அப்படின்னா இந்த லேவியர்கள். அடுத்ததாக தாவீதினுடைய வம்ச வரலாறு. இது ரொம்ப முக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறை குறித்து நாம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்துல தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். காரணம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு தாவீது வம்ச வழியில் அதை சார்ந்த ஒரு விஷயமாக நாம வாசித்து தெரிந்து கொள்ளலாம். அப்ப ஒன்று ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், அல்லது ராயல் பிளட், இத மையமாக கொண்டே இந்த வம்ச வரலாறை குறித்ததான தகவல்களை தேட முடியும் என்று நான் தொடக்கத்தில் சொன்னது போல நவீன கால வேத ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். சரி, ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் அல்லது ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களின் வம்ச வரலாறு மற்றும் தாவீதினுடைய வம்ச வரலாறை குறித்து மட்டும்தான் நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியுமா என்று நீங்கள் ஒரு கேள்வியை கேட்பீர்களானால், அதற்கு இன்னொரு பதிலும் நான் கொடுக்க முனைகிறேன். இந்த வம்ச வரலாறு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் சொந்தமுடையது அல்ல. இங்க இன்னொரு குரூப் ஆஃப் மக்கள் இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா இஸ்ரவேல் வம்சத்தார். இதை குறித்ததான வரலாறும் நம்ம எங்க படிக்கலாம் அப்படின்னா, ஆதியாகமம், அப்புறம் எண்ணாகமம், அதே மாதிரி நாளாகமத்தின் 1ஆம் புத்தகத்துல நாம வாசிக்கலாம். அடுத்ததாக அந்த சிறையிருப்புக்கு பிந்திய குடும்பங்கள், அதை நம்ம எஸ்ராவின் 2ஆம் அதிகாரம், அதே மாதிரி நெகேமியாவின் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். கடைசியாக சில தனி நபர்கள் லைக் ஆபிரகாமை குறித்தும் நோவாவை குறித்தும் நாம் அநேக தகவல்களையும்
அவர்களுடைய வம்ச வரலாறையும் நாம இந்த புத்தகங்கள்ல வாசித்து தெரிந்து கொள்ள முடியும். சரி, மறுபடியும் நீங்க இந்த கேள்வியை கேட்பீர்களாகில், ஏன் நெகேமியாவை குறித்ததான வம்ச வரலாறு அதிகமாக வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சில விஷயங்கள நான் உங்களோடு கூட திருப்பி தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நெகேமியா வாஸ் நாட் அ கிங். அவர் ஒரு அரசன் அல்ல. அவர் ஒரு ஆசாரிய ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் அல்ல. நான் முன்பே சொன்னது போல நெகேமியா ஒரு சாதாரண சர்வன்ட் லீடர் ரெய்ஸ்டு பை காட். கர்த்தரால் எழுப்பப்பட்ட ஒரு சாதாரண ஊழியக்காரன். அவ்வளவுதான். ஸோ இந்த புத்தகத்துல நெகேமியாவை நெகேமியாவின் பண்புகளை குறித்தும், நெகேமியாவினுடைய ஜெப வாழ்வை குறித்தும், நெகேமியாவினுடைய உன்னத நோக்கத்தை குறித்து மாத்திரமே அநேக காரியங்கள் வேதாகமத்தில் விளக்கிச் சொல்லப்பட்டிருக்கும். மாறாக அவருடைய வம்ச வரலாறு மிக குறைவாகவே அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த காணொளி நெகேமியாவின் வம்ச வரலாறை குறித்து தியானிக்கிற அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். ஆமென்.